ஹாய் மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ சர்வேயிங் மொராத்தானோட டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த டெஸ்ட்டு ஒன்னோட இந்த ஆன்சர் டிஸ்கஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் சிலபஸ் தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து டிராப்ஸ்மேன் அண்டு சர்வேயர் போஸ்டிங்க்கான டெஸ்ட்டு தான் இப்போ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 யூனிட் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். இப்போ டிராப்ஸ்மேனை நீங்கள் படித்தா டிராப்ஸ்மேனில் இருக்க 10 யூனிட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை லைட்டாக கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி 6 யூனிட்டாக சர்வேயில் வச்சுருக்காங்க. சர்வேயில் மட்டும் நீங்கள் எக்ஸஸாக 2 யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதான் நம்மளோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டு சீரிஸ் டெஸ்ட்டு பேட்சுமே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டு ஷெடியூலுமே அப்படி தான் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ டெஸ்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அண்டு ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 2 யூனிட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? யூனிட் 1 பார்த்திங்க அப்படின்னா இந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் தான். அந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூல்ஸ் தான். ஓகேங்களா? என்னென்ன காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு டிராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு, இன்ஜினியரிங் டிராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது இங்கேயே இருக்குது பாருங்கள். பேசிக் இன்ஜினியரிங் லிஸ்ட் ஆஃப் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, மெட்டீரியல்ஸ் டு பி யூஸ்டு டூரிங் தி ட்ரைனிங், லே அவுட் ஆஃப் டிராயிங் ஷீட்டு, த ஃபோல்டிங் ஆஃப் டிராயிங் ஷீட்டு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கில் அவங்க சொல்ல வர்றது. ஓகேங்களா? இதில் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இது மினி டிராஃப்டர் என்ன ஆங்கிளில் இருக்கணும், டிராயிங் இங்கே பாருங்கள். டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே இருக்கும். ஓகே, நார்மலாக டிராயிங் போர்டில் ஆரம்பித்து, ஓகேங்களா, டிராயிங் போர்டில் ஆரம்பித்து டி ஸ்கொயர், மினி டிராஃப்டர், ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ப்ராக்டர், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூலாம் நீங்கள் தான் மெமரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? நார்மலாக ஒரு டிராயிங் போர்டோட ஷீட்டு, அதேமாதிரி ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஐஎஸ் ஸ்டாண்டர்டு என்ன கோட் புக் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம். அதேமாதிரி டிராயிங் போர்டோட சைஸு இது எல்லாமே நீங்கள் தான் ஓரளவு மெமரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெஸ்ட் ஒன்னோட இந்த ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆன்சர் வந்து சில ஆன்சர்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக ஓரளவு தெரியும். இதில் ஒன்லி ஒரு ப்ராப்ளமேட்டிக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நாங்கள் கொஸ்டின் ஆன்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ திரும்பி A4 சீட்டோட சைஸ் எவ்வளவு, A3 சைட்டோட சைஸ் எவ்வளவு, A5ஓட சீட்டு சைஸ் எவ்வளவு, D1ஓட டிராயிங் போர்டோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படின்னா அது உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. சரி, எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா நல்லது. சில கொஸ்டின் இதெல்லாம் இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னா அந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது நாங்களே ரொம்ப அனலைஸ் பண்ணி, ஓகேங்களா, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். நிறைய இடத்துல நாங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் ரோடு இன்ஸ்பெக்டர்லையும் சரி, சர்வே அண்ட் டிராப்ஸ் மேலேயும் நிறையா பேர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஓகேங்களா, கொஸ்டினை ப்ராப்பராக படிக்காத இதுக்கு தான் ஆன்சர் டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்தது இதுக்கு தானே ஆன்சரை பிக் பண்ணிடாதீங்க. கொஸ்டினை 1 or 2 டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இன்ஜினியரிங் டிராயிங் இஸ் த கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லாங்குவேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகே, லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. டிராயிங் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிராயிங் போர்டு எதில் மேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங், அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஷேப் ஆஃப் தி செட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஷேப் நார்மலாக காமனாக சொல்கிறாங்க. செட் ஸ்கொயர் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் அதை பார்த்துருப்பீங்க. அது ஆங்கிள்லாம் அடுத்த இதில் இருக்குது. ஓகே, 30 டிகிரி ஆங்கிள், 45 டிகிரி, 60 டிகிரி அந்த இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டி ஸ்கொயர். சில இதெல்லாம் நீங்களே இதில் செக் பண்ணிங்க. த டி ஸ்கொயர் எங்கே யூஸ் பண்ணுவோம். டி ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா இதான் டி ஸ்கொயரு. இது ட்ரா த ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா? அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், த ஹரிசாண்டல். நெக்ஸ்ட், த அக்யூரசி ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் அபவுட் டேஷ் பர் 100 mm லென்த். ஆக்சுவலாக இது ரெக்கமெண்டட் பை ஐஎஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஓகே, ஆன்சர் கீ உங்களுக்கு வீடியோவும் போட்டிருக்கோம். சில இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, எதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் தனியாகவே ஒரு சாப்டரும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? தனியாக ஒரு பிடிஎஃப்பும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் அக்யூரசி மெஷர்டு பை ட்ரை ஸ்கொயர் இஸ் அபவுட் தி, ஓகேங்களா, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 0.002 mm per 100 mm லென்த். ஓகே, அக்யூரசி மெஷர்டு பை ட்ரை ஸ்கொயர் இருக்குல்ல. ஓகேங்களா? இது வந்து எங்கே இருக்குன்னா மோஸ்ட் ஒர்க் ஷாப் பர்பஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கோசரம் பார்த்திங்க அப்படின்னா 100 mm லென்த்துக்கு ஓகே அக்யூரேசி பார்த்திங்க அப்படின்னா 0.002 mm வந்து அவ்வளோ அக்யூரேசி இருக்குது. பார்த்துங்க, வெறும் 10 mmக்கு.
அப்போ ஆன்சர் 0.002 mm. இதை மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ 20 mmனா அடுத்து இப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 100 mmக்கு இந்த வேல்யூ 100 mmக்கு 0.02. ஓகேங்களா? அடுத்து 20 mmக்கு சும்மா அக்யூரசி கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ இருக்கும்? 0.004. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 30 mmக்கு அப்படின்னா அதுக்கு எதுவுமே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அதுக்கான the ரூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நார்மலாக அது யூஸிங் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. ஓகேங்களா? 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி செட் ஸ்கொயர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆங்கிள் இஸ் நாட் பாசிபிள் டு ட்ரா? ஓகேங்களா? செட் ஸ்கொயரோட ஆங்கிள் ஆக்சுவலாக செட் ஸ்கொயர் ஆங்கிள் இப்படி இருக்கும். அவன் கொடுத்துருக்கிறது இந்த ஆங்கிள் தான். ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம டயக்ராமே போட்டு காமிச்சிட்டோம். ஓகேங்களா? 30 60 90 இது ஒரு செட் ஸ்கொயரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 45 45 90. ஓகேங்களா? இதில் என்னென்ன ஆங்கிள் நம்ம மெஷர் பண்ணலாம், என்னென்ன ஆங்கிள் ட்ரா பண்ணலாம்? ஓகே, 45 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணலாங்களா? ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் 30 டிகிரி ஆங்கிளும் நம்ம ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிளும் நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போ எந்த ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ண முடியாதுன்னா 10. அவங்க கேட்டிருக்கிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள் நாட் பாசிபிள் டு ட்ரா. ஓகேங்களா? அப்போ த 10 டிகிரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? தி பார்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு டி ஸ்கொயர். ஓகேங்களா? டி ஸ்கொயர் ட்ரை ஸ்கொயர் எல்லாமே ஒன்று தான். இதில் வந்து ட்ரை ஸ்கொயர் வராது. உங்களுக்கு மேபி நமக்கு இதிலே தெரியும், ஒர்க்கிங் எட்ஜஸ் இருக்கும், பிளேடு இருக்கும், ஸ்டாக் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன இருக்குது? ஒர்க்கிங் எட்ஜு, பிளேடு, ஸ்டாக். ஓகே, அப்போ எம்பை வராது. இது வந்து எதில் வரும் அப்படின்னா ட்ராயிங் டேபிள்ஸில் வரும். ஓகேங்களா? விச் டூல்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் ஆங்கிள் அட் இன்டர்வல்ஸ் 15 டிகிரி இன் இன்ஜினியரிங் ட்ராயிங்? Okay, which tool useful for making angles at intervals of the 15 degree of the engineering drawing? ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? என்ன யூஸ் பண்ணுவோம் 15 டிகிரி ஆங்கிளுக்கு? நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the set square. மேக்கிங் ஆங்கிள் இன்டர்வல் த இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு the 50 டிகிரி ஆங்கிள் இது பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா? அதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா செட் ஸ்கொயர் நம்ம புக்லேயுமே இருக்கும், அதை பார்த்துக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதெல்லாம் அவங்க வந்து மைனூட்டாக சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் டேஷ் யூஸ்டு ஃபார் தி கரு சர்க்குலர். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரு பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே ஆக்சுவலாக நம்ம அதையும் டயக்ராம் பார்த்துருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து செட் ஸ்கொயரு இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா அந்த கருவாக சர்க்குலர் ஆர் கரு ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கருவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுவும் ஒன் ஆஃப் தி டூல்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங் டூல். ஓகே, ட்ராயிங் டூல் த ஸ்பெசிஃபைடு. What is the measurement of IS A3, the specification of drawing sheet? ஓகேங்களா? drawing tool the specified BIS என்ன சொல்கிறாங்கன்னா what is the measurement as per A3 சீட்டோட சைஸ். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, A4 இந்த 5 சீட்டை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க. இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சீட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன A1 சீட்டு, A2, A3, A4, A5. ரொம்ப லீஸ்ட் சீட் பார்த்திங்க அப்படின்னா A5 சீட் தான். ஓகேங்களா? அந்த சீட் தான் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், அதுக்கான டயக்ராமையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, A4ஓட அடுத்த 2 வித் அதிகமாக இருக்கும், அது A3. A3ஓட A2 அதிகமாக இருக்கும், A2ஓட A1 அதிகமாக இருக்கும், A1ஓட A0 நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ A3ஓட சீட் வந்து 297 × 420. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னு உங்களுக்கே தெரியும், அதுக்கு எதுவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ட்ரிம்முடுனே எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்தது த ட்ராயிங் ஷீட் த இன்ஸ்டிட் யூஸிங் த டி ஸ்கொயர், செட் ஸ்கொயர், ப்ராக்டர், 3 டூல்ஸ் டுகெதர் 1 டூல் யூஸ்டு இன். அதுக்காக தான் நம்ம மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணுறோம். இங்கே நார்மலாக மினி டிராஃப்டர் நமக்கு இங்கே இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். செட் ஸ்கொயரும் இருக்கும், ஓகே, ப்ராக்டர் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் த மினி டிராஃப்டர். ஓகேங்களா? இங்கே இருக்க இந்த இதில் நமக்கு ப்ராக்டர் ஹெட்டுமே இருக்கும். ஓகே, செட் ஸ்கொயர் நமக்கு என்ன ஆங்கிள் வேணாலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைனும் ட்ரா பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் லைன் எல்லாமே ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 3 டூல்ஸோட காம்பினேஷன் தான் நமக்கு த மினி டிராஃப்டர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஃபார் மெஷரிங் ட்ரான்ஸ்ஃபர் த மெஷர்மெண்ட். ஸ்கேல் தான் இதில் என்ன. ஓகேங்களா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் ட்ரான்ஸ்ஃபர் மெஷர்மெண்ட். சாரி. ஓகேங்களா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷரிங் ட்ரான்ஸ்ஃபர் த மெஷர்மெண்ட் டிவைடர். ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷரிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு டிவைடர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டர் இருக்குது. இந்த டிவைடர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ட்ராயிங் ஷீட்டு. டிவைடரோட பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை நம்ம டேரெக்டாக எடுத்து இது பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைடர் நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. விச் ஆர் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு மெஷரிங் தி ட்ரான்ஸ்ஃபர் மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து டிவைடரு ஸ்கேல் வராது, கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டோம், அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ் விச் அமாங் தி ஃபாலோயிங் டெஸ்டினேஷன் சைஸ் இஸ் 1000 × 700 mm. ஓகே, 1000 × 700 mm எதோட இது கேட்குறாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டிசைன் B1. ஓகேங்களா. அப்போ போர்டோட சைஸ் கேட்குறாங்க. நமக்கு இங்கே ஆல்ரெடி இந்த போர்டு சைஸ் மேலே கொடுத்துருக்கோம், B0, B1, B2, B3 அப்படிங்கிறது. இந்த போர்டு சைஸை பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. இது T² இது. ஓகேங்களா. போர்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ட்ராயிங் இந்த போர்ட்ஸு இந்த D1 அப்படிம்பாங்க, இல்லைனா B. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஓகேங்களா. 700 Okay, according to the Indian standard, which among the following designation has size 1000 × 700 mm? 1000 × 700 mm. The board size தான் B1, B2 அப்படிங்கிறத கிளாஸிஃபைட் பண்ணுவாங்க. பாருங்க, B1 இருக்கு. நமக்கு செட் ஸ்கொயர் ட்ராயிங் போர்டு. ஓகேங்களா. சாரி, இங்கே இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் மாற்றி இது பண்ணிட்டேன். ஓகேங்களா. ட்ராயிங் போர்ட் சைஸை தான் D1, D2 அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே தெரியுது பாருங்கள், D1ஓட சைஸு, ட்ராயிங் போர்டோட D1ஓட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா D1ஓட சைஸ் தான் வந்து 1000 × 700. ஓகே, 1000 × 700 25 அப்படிங்கிறது திக்னஸ்ஸு. இதே D0 சைஸ் அப்படின்னா 1500 × 1000. ஓகேங்களா. D2 அப்படின்னா 500 × 500. ஓகேங்களா. ஆக்சுவலாக 500 × 500. D3 அப்படின்னா 500 × 350. ஓகேங்களா. இதான் நார்மலாக அந்த ரூல். சாரி, 700 × 500. ஓகேங்களா. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு, சும்மா இல்லைனா பக்கத்தில் எழுதி வச்சிங்க, நாளைக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ பீன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். D0 சைஸ் வந்து 1500 × ஓகேங்களா. இப்போ இங்கே இது பண்ணுறப்ப ரிவைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 1500 × 1000. ஓகேங்களா. B2 பார்த்திங்க அப்படின்னா 700 × 500. இது பார்த்திங்க அப்படின்னா 500 × 350. 500 × 350. இதோட இதை வேல்யூ தான் இந்த இது. ஓகேங்களா. 1000 × 700. ஓகே, ரிவிஷனுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஜென்ரல் ஷேப் ஆஃப் தி ப்ராக்டர்? உங்களுக்கே தெரியும், செமி சர்க்கிள் ஷேப்பு. நெக்ஸ்ட் த ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் T² இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா. நம்ம இந்த T² இருக்குல்ல, T²ஓட லென்த்தை பொறுத்தா அதை கிளாஸிஃபைட் பண்ணுவாங்க. இந்த T² அதோட T1, T2, T3ன்னு சொல்கிறாங்களே, இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, T0ஓட பிளேடு லென்த்து 1500, T1ல் 1000, T2 பார்த்திங்க அப்படின்னா 700, T3 பார்த்திங்க அப்படின்னா 500. ஓகேங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா T3, அதனால் 500. ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள், T3 இந்த 500. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா T² த மெத்தட் த நேம் ஆஃப் லென்த் ஆஃப் தி பிளேடை வச்சு தானே கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. இப்போ காமிச்சல்ல. ஓகேங்களா. அதோட டிசைனேஷன் எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா த பேஸ்ட் ஆன் பிளேடோட லென்த்து த டிவைடர் யூஸ்டு மெஷர் அண்டு த மார்க் த ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா டிவைடர் வந்து ஒரு இதை மெஷர் பண்ணுறதுக்கும் எவ்வளோ இதுன்னு மெஷர் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் மார்க் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அந்த இதுக்கும் நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை, இது வந்து A4 சைஸோட சைஸு. ஓகேங்களா. அதோட நெக்ஸ்ட் சைஸ் என்ன A3 சைஸோட சைஸ் என்ன 297 ×
420. Okay, next mini drafter combination of function t square and set square. ஓகேங்களா, ப்ராக்டர் எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேங்களா, அதில் ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் இதெல்லாம் வராது, ப்ரோ சர்க்கிள்லாம் கிடையாது, டிவைடர் காம்பஸ்லாம் அதில் இருக்காது. நமக்கு செட் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ராக்டர் எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாட் இஸ் த லெஃப்ட் மார்ஜின் ஆஃப் A2 டிராயிங் ஷீட். ஓகேங்களா, நம்ம டிராயிங் ஷீட்டில் இந்த மார்ஜின் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ஜின் இருக்கும். நார்மலாக A2 ஷீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 mm, A2 சைஸுக்கு பார்த்திங்கன்னா 200 mm பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மார்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரியும், இந்த உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் த லொக்கேஷன் ஆஃப் த டைட்டில் பிளாக் எங்கே இருக்கும். நார்மலாக டைட்டில் டிராயிங் இப்படி இருக்குது அப்படின்னா டைட்டில் பிளாக் எங்கே இருக்கும். ஓகேங்களா, இந்த கார்னரில் இருக்கும். ஓகேங்களா, லெஃப்ட் சைடு சார் ரைட் சைடு பாட்டமில் இருக்கும். இங்கே நமக்கு அந்த இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா டிராயிங் செட் ஸ்கொயர் ரைட் ஸ்கொயர் அடுத்து நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். நார்மலாக இதான் டைட்டில் பிளாக் அப்படிம்பாங்க. டைட்டில் பிளாக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களா, ட்ரா பண்ணல ரைட் சைடு பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா அதை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதிலே கொடுத்துருக்கான் பாருங்கள், த மினிமம் த வித் ஆஃப் தி 200 mm சைஸ் A0 அண்ட் A1க்கு. ஓகே, மினிமம் வித் ஆஃப் த 100 mm சைஸ் A2 A3 அண்டு த A4. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போமே. ஓகேங்களா, ஆக்சுவலாக நமக்கு இந்த A2 ட்ராயிங் ஷீட் தான் கேட்குறாங்க. பட் A2 ட்ராயிங் ஷீட்டுக்குமே நமக்கு என்ன ஃபுல்லாகவே வேல்யூ ஆக்சுவலாக இது ஒரு லாஸ்ட் இதிலேருந்து எடுத்தது. இஸ் ரெக்கமெண்டட் த மினிமம் வித் ஆஃப் த சைஸ் A1 அண்ட் A2. அதை யூஸ் தி மார்ஜின். மார்ஜின் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு தான். பட் அவங்க கொடுத்ததே இது லாஸ்ட்டாக ஒரு இந்த இதில் இருந்து எடுத்த கொஸ்டின் இது. ஓகேங்களா, நமக்கு 10 mm கிடையாது. அதனால் A2 ட்ராயிங் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 20 mm ஆர் 10 mm தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பாட்டம் ரைட் கார்னரு ட்ராயிங் இது வந்து சிசில் ஏஜ் தெரியும். த ரேஷியோ ஆஃப் தி அந்த ஏரோ ஹெட்ஸு. ஓகேங்களா, இப்படி ஏரோ இருக்குல்ல, இந்த ஏரோட த ஹெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோவில். ஓகேங்களா, 3:1 ரேஷியோவில் இது இருக்கும். இது 3 இது வந்து 1 அந்த இதுதான். ஓகே, டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ராயிங் ஆர் யூஸ்டு எபோவ். ஓகே, போத் ஆஃப் தி எபோவ்னா இது ஷோ ஆல் த நெசசரி இன்ஃபர்மேஷன் போர்டு ஸோ த ரிலவெண்ட் பார்சல். ஓகேங்களா, டி ஸ்கொயர் டிசினேட்டட். ஓகே, பிளேட் லென்த்து. ஓகே, லாஸ்ட் டைம் அதே தான் போய்ட்டுருந்தோம், கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் ஆகிடுச்சு, சாரி. நெக்ஸ்ட் த ஃப்ரெண்ட்ஸ் கர்வ்ஸ் ஆர் யூஸ்டு ட்ராயிங் இர்ரெகுலர் கர்வ். ஓகேங்களா, இப்போ கர்வ் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக வரும்ல, அந்த கர்வுக்கு. நார்மல் இது கர்வ் கிடையாது, இர்ரெகுலர் கர்வுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து 700 இன்ட்டு டிஸ்டினேஷன் ட்ராயிங் ஷீட் யூஸ்டு த 700 இன்ட்டு 500 இன்ட்டு த 15 mm சைஸ் ட்ராயிங் போர்டு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா A2 சைஸுக்கு. ஓகேங்களா, இதுவுமே நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன். இந்த ட்ராயிங் போர்டு வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இந்த இதான் நம்ம 700 இன்ட்டு த 500 தான் அதை மீன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சுவலாக வந்து நம்ம இது மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் 700 இன்ட்டு த 500. ஓகேங்களா, அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த A2 ட்ராயிங் ஷீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, A2. ஓகேங்களா, 700 இன்ட்டு த 500. நெக்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் த சிஸ்டமேட்டிக் லைன்ஸ் இஸ் அ ட்ராயிங். அதே தான் சொல்கிறாங்க. ட்ராயிங் பென் செல்லோ டேப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பின்ஸு செல்லோ டேப்ஸ்லாம் இருக்குல்ல, எதுக்குதுன்னா ஃபிக்ஸ் த ட்ராயிங்கு. த 2 பார்ட்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் டேஷ் அண்ட் டேஷு. ஓகேங்களா, டி ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று பிளேடு, இன்னொன்று ஸ்டாக். ஓகேங்களா, ஸ்டோக் அந்த இதுதான் மேபி இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இது பிளேடு, இது 2 இது வந்து ட்ரா பண்ணுறது ஒர்க்கிங் ஏஜ் 2 காம்போனன்ட்ஸுங்கிறது. இது இந்த ஒரு காம்போனன்ட்ஸு, இந்த ஒரு காம்போனன்ட்ஸு. ஓகேங்களா, அதான் மெயின் பண்ணி கேட்குறாங்க. த நெக்ஸ்ட் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் வித் ஆஃப் ட்ராயிங் ஷீட். ஓகே, ட்ராயிங் ஷீட்டோட லென்த்து இந்த வித் இருக்குல்ல அதோட ரேஷியோ என்ன அப்படின்னா ஓகேங்களா √2:1. ஆக்சுவலாக இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். த ரேஷியோ ஆஃப் தி லென்த் டு த வித் ரேஷியோ. ஓகேங்களா, லென்த் டு த வித் ரேஷியோ. ஓகேங்களா, √2:1 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். ஓகேங்களா, √2 அப்படிங்கிறது 420 இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 297. இப்போ 297 இது போட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும் 420. அந்த ரேஷியோ தான் மீன் பண்ணியிருக்காங்க. இந்த செட் ஸ்கொயர் நாட் யூஸ்டு டு ட்ரா
ஓகேங்களா. நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம் செட் ஸ்கொயரில். அதில் வந்து என்ன வெரி டிஃபிகல்ட் டு ட்ரா த ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா. வெர்டிக்கல் லைன் வித் டி ஸ்கொயர் எதுவுமே கிடையாது. செட் ஸ்கொயர் நாட் யூஸ் டு ட்ரா த ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ண முடியாது. ஓகே, அது யூனிட் ஆஃப் ரெப்ரசன்டிவ் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா. இந்த ஆர் ஆஃப் ஃப்ராக்ஷன் தெரியும், அதுக்கு நோ யூனிட். ஓகேங்களா. இதை நம்ம டிவைட் பண்ணிவிடுவோம், உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்மளோட ஸ்கேல் லென்த்து டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, அப்போ லென்த்து டெரிவ் பண்ணுறப்ப நோ யூனிட். drawing printed is folded that the dash is always on the top. நார்மலாக நீ ஒரு drawing sheet நம்ம ஃபோல்டு பண்ணுறோம்ல, எது டாப்பில் இருக்கும்? ஓகே, டைட்டில் பிளாக். ஓகே, டைட்டில் பிளாக் நமக்கு தெரிகிற மாதிரி தான் டாப்பில் இருக்கும், அதான் மெயின் பண்ணுறாங்க. ஃபைண்ட் தி சைஸ் ஆஃப் தி லெட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் டைட்டில்டு drawing. ஓகே, ட்ராயிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 mm ட்ராயிங் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் டு எனி பாயிண்ட் சர்க்குலர் ரேடியஸ்? இது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைல் ட்ராயிங் தி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று செலோ டேப் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஓகே, எல்லாம் பின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் தி பார்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ட்ரா தி டைட்டில். ஓகேங்களா. அந்த டைட்டில் பிளாக் போட்டுட்டு பார்டரை மார்க் பண்ணிவிட்டு டைட்டில் பிளாக் தான் ஃபஸ்ட்டு போடுவோம், அதுக்கப்புறம் தான் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஃபைனல் சைஸ் இந்த ஃபோல்டட் என்ன சீட்டாக இருந்தாலுமே என்ன எத்தனை சைஸ்க்கு நம்ம ஃபோல்டு பண்ணுவோம்? A4 சீட் சைஸ்க்கு நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். 297 × 290 இதுக்கு தான் நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். அதான் ஃபைனல் சைஸ் ஆஃப் த ஃபோல்டட் பிரிண்ட் விச் ஆர் டு பி ஃபைல்டு வித் நம்ம ஃபைல் பண்ணுவோம்ல A4 ஃபைல், அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா A4 சீட் சைஸு கொண்டு வந்துடும். அது A0 இருக்கட்டும், A1, A2, A3 எல்லாமே நம்ம A4 சீட்டுக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்த அன்ட்ரிம்டு சைஸ் ஆஃப் A2 டிராயிங் சீட் இது முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த இதில் இருக்கும் பார்த்துங்க. நெக்ஸ்ட், இந்த வைல் ட்ராயிங் த இன்க்ளைன் லைன்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் 2 arms ஆஃப் மினி டிராஃப்டர். ஓகேங்களா. மினி டிராஃப்டர் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, இந்த மினி டிராஃப்டர் இதோட ஆங்கிள்ஸ் தான் கேட்குறாங்க. இதோட ஆங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி. நெக்ஸ்ட், ட்ரிம்டு A3 சீட்டு திரும்பி அதே தான். ஓகே, இந்த விச் டைமென்ஷன் டைட்டில் பிளாக் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அந்த டைட்டில் பிளாக்கோட டைமென்ஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா. நமக்கு நார்மலாக ஒரு டைட்டில் பிளாக் இருக்கும்ல, அந்த டைட்டில் பிளாக்கோட டைமென்ஷன் மேபி நமக்கு தெரியும் 185 காமிச்சிடுறேன். நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம ஃபோல்டு பண்ணுறது நமக்கு இதாக தான் இருக்கும். ஓகே, டைமென்ஷன் மேபி தெரிஞ்சுருக்கேன். 185 × 65 அந்த இது வரும். ஐஎஸ் கோட் தி நம்பர் இஸ் ரெக்கமெண்டட் பை ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டு. ஓகேங்களா. ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டுக்கு என்ன நம்பர் அப்படின்னா IS 11664 1986. ஓகேங்களா. அந்த கோடு மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்குங்க. நம்ம ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் இருக்குல்ல, நம்ம ஃபோல்டு பண்ணுறோம்ல அந்த இதுக்கு ஒவ்வொரு இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து லேட் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டுக்கு டைட்டில் இதுக்காக கொடுத்துருக்குறது. ப்ராப்பர் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இது லெஃப்ட் மார்ஜின் பாருங்கள், லெஃப்ட் மார்ஜின் தான் நம்ம கேட்டோம் ட்ராயிங் ஷீட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அது வந்து 20 தான். இங்கே இருக்குது பாருங்கள், த ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் த பேஸ்ட் ஆன் IS 11664 1986. ஓகேங்களா. இதில் 2 மெத்தட் இருக்குங்க. ஓகேங்களா. எத்தனை மெத்தடில் நீங்கள் ஃபோல்டு பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட். ஓகேங்களா. 2 மெத்தட்ஸ். அந்த 2 மெத்தட்ஸ் ட்ராயிங் பிரிண்ட் டு பி ஃபைல்டு வித் ஆர் பவுண்டட், அதெல்லாம் ட்ராயிங் பிரிண்ட் கெப்ட் இண்டிவிஜுவலி ஆர் ஃபில்லிங் கேபினெட், அதுதான் 2 மெத்தட்ஸ் அப்படிவாங்க. ஓகேங்களா. ஃபைனலாக A4 சைஸ் சீட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் ஃபோல்டிங் மெத்தட். இப்போ தான் நான் சொன்னல. ஓகேங்களா. 2 மெத்தடு, அந்த 2 மெத்தடு தான் இங்கே கிளாஸிஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டு. அடுத்தது த T ஸ்கொயர் 700 mm T2 இது எல்லாத்துக்குமே தெரியும். இது 500 இருந்தால் T3. ஓகேங்களா. 1000 இருந்தால் T1. T0 அப்படின்னா இதில் எதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் எழுதுங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து 1500 mm பிளேடு ஒரு லென்த் இருந்துச்சுன்னா ட்ரை ஸ்கொயர் நாட் 1 அப்படிம்பாங்க. T1 அப்படின்னா 1000. ஓகேங்களா. T2 அப்படின்னா 700. ஓகேங்களா. T3 அப்படின்னா 500. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ஸ்டாக் அண்ட் T ஸ்கொயர். முன்னாடி கேட்டது ட்ரை ஸ்கொயரு, இப்போ கேட்குறது T ஸ்கொயர். ஓகேங்களா. இதோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி, உங்களுக்கே தெரியும். ஃபைண்ட் தி RF ஃபார் ஸ்கேல் 1 சென்டிமீட்டர் ஸ்கேலு. ஆக்சுவல் வந்து ஓகேங்களா 25 கிலோமீட்டர். ஓகேங்களா. இதோட RF ஸ்கேல் கேட்குறாங்க. ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள், நமக்கு சாரி இதுக்கு ஓகே அந்த ஃபோல்டிங் மெத்தட்ஸ்க்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபைனல் சைஸ் ஆஃப் தி ஃபோல்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதுக்காக தான் ஒன்று 197 × 297 × 120 பண்ணுவாங்க, இல்லை 197 × 210.
ஓகேங்களா, இதுதான் அதாவது மெயின்ஸ் காமிச்சோம்ல. நெக்ஸ்ட் த ஃபைண்ட் தி ஆர் ஆஃப் ஸ்கேல். இந்த இதாங்க ஆர் ஆஃப் ஸ்கேல்னா உங்களுக்கே தெரியும், த டிஸ்டன்ஸ் ஆஃப் மேப் டிவைடட் பை ஆக்சுவல் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் ஆன் தி கிரவுண்டு. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் மேப் என்ன சொல்கிறாங்கன்னா 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஆக்சுவல் இதில் 1 சென்டிமீட்டர் மஸ்ட் பி ஈக்குவல் டு 25 கிலோமீட்டர். ஓகேங்களா, 25 கிலோமீட்டர். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க, இதை கன்வெர்டட் இன்டூ ஓகேங்களா கிலோமீட்டரில் இருக்கிறத நீங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு கிலோமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா ஓகேங்களா, கிலோமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 1000 3 ஜீரோவா? ஓகேங்களா, 3 ஜீரோ. அடுத்தது மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா ஓகேங்களா 1 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, த 100 சென்டிமீட்டரா? ஓகேங்களா, 100 த சென்டிமீட்டர். ஓகே ஓகே 25 அப்போ 100 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும், த 100 சென்டிமீட்டர்னா ஓகேங்களா 2. அப்போ இந்த சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ புரியுதா இல்லைங்க. 1 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறது நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஓகேங்களா, 25 1 கிலோ அப்படிங்கிறது 10⁻3. ஓகே, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா? அப்போ 100. ஓகேங்களா, இதான். அப்போ இங்கேயும் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வரும், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அந்த இதான். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் லைன்ஸ் இஸ் ட்ரா ஹெல்ப் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் கர்வ். எல்லாம் தெரியும், கருவாக ட்ரா பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு, ட்ராயிங் செல்ஃப் மேடு ட்ராயிங் பென்சில் இருக்குல்ல, எது மேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. B2 ட்ராயிங் போர்டோட சைடு தெரியும். டேஸ் த ஃப்ளாட் பீஸ் ஆஃப் தி த ரைட் லெட்டர்ஸு நம்பர்ஸு அந்த மாதிரி இருக்குல்ல ஸ்டென்சில்ஸ் நமக்கு தெரியுமில்ல, அது ஏபிசி அந்த 1 நம்பர்ஸ்லாம் இருக்கலாம். அந்த இது சர்க்கிள் இஸ் த வெரி ஸ்மால் ரேடியஸ். ஸ்மால் ரேடியஸ் ரொம்ப பெருசு கிடையாதுங்க, பெருசாக இருக்கிறதுக்கு லென்த்னிங் காம்பஸ் அப்படிம்பாங்க. இது ஸ்மால் ரேடியஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பவ் காம்பஸ். ஓகேங்களா, பவ் காம்பஸை வச்சு தான் மேபி பவ் காம்பஸ் வந்து தான் சின்ன ரேடியஸ்க்கு நம்ம அதை மெஷர் பண்ணுவோம். அந்த இதுதான். இது வந்து லார்ஜ் காம்பஸ். ஓகேங்களா, பவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது இது பாருங்கள், இது லைட்டாக தான் ஸ்மால் ரேடியஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பவ். நெக்ஸ்ட் த ட்ராயிங் த தின் லைன்ஸ் யூனிஃபார்ம் திக்னஸ். த பென்சில் சுட் பி ஷார்ப்டு, த சிசில் இது தான் இருக்கும். ஓகே, சர்க்கிள் அண்ட் ஆர்க், சர்க்கிள் ட்ரா மீன்ஸ் த காம்பஸ். ஓகேங்களா, சர்க்கிள் அண்ட் ஆர்க், சர்க்கிள்ஸ் ட்ரா பை இந்த காம்பஸ், அதுமே தெரியும். ஓகேங்களா, சர்க்கிள் ஆர்க் இதெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் தி காம்பஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் ஃபார் ட்ராயிங் ஷீட்டு பேப்பர் பென்சில் தான். அதுக்கப்புறம் தான் போர்டு டி ஸ்கொயர் எல்லாமே பேப்பர் பென்சில் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டூரிங் தி ட்ராயிங் வி ஸ்டார்ட் த என்ன இது டாப் ஆஃப் தி பாட்டம். ஓகேங்களா, என்றைக்குமே டூரிங் தி ட்ராயிங் வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஓகேங்களா பாட்டம் டு டாப் ட்ராயிங். ஓகேங்களா, அவங்களே கொடுத்துருக்காங்க போத் ஏ அண்ட் சி. ஒன்று டாப் டு பாட்டம், ஓகே மேலேருந்து ட்ரா பண்ணும், அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு. ஓகே, ஒரு ட்ராயிங் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் ஒரு ட்ராயிங் ஷீட் அப்படின்னா ஓகேங்களா, ஒன்று மேலேருந்து ட்ரா பண்ணிட்டு வரணும், அப்படின்னா த லெஃப்ட் டு ரைட்டு, அதுதான் மெயின் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா டேஸ் ட்ராயிங் ஷீட் இஸ் 1 ஸ்கொயர் மீட்டர். மேபி தெரியும், A0 ஷீட் தான் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் மீட்டர். ஆக்சுவலாக நமக்கு இங்கே A4 இந்த சீட் சைஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. A0 ஈக்குவல் டு த 1 மீட்டர் ஸ்கொயர். நார்மலாக ட்ராயிங் போர்டு ட்ராயிங் ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, நமக்கு A0ஓட ட்ராயிங்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இங்கே இருக்குல்ல இந்த A0ஓட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டு ப்ரிவென்ட் தி வார்பிங் ஆஃப் தி போர்ட் டேஸ் கிளிட்டர் தி பேக். அது பேட்டர்னு நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னுக்காக தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் த லார்ஜ் சைஸ் ஆஃப் ட்ராயிங் ஷீட் இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜ் சைஸ் வந்து B0, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் விச் இஸ் கண்டெயின் தி அப்டியூஸ் ஆங்கிள், வந்து அப்டியூஸ் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு டயகனல்ஸ் ஆர் ரெக்டாங்குலர் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த இதுதான் ட்ரையாங்கிள் விச் கண்டெயின் தி ட்ரையாங்கிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா, கிரேட்டர் தென் 90 டிகிரி பட் லெஸ் தென் 180 டிகிரி, அது மேபி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டயகனல்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர், டயகனல்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் ஓகே ஈக்குவல் டு ஈச் அதர். டயகனல்ஸு இங்கே டயகனல்ஸ் இருக்குல்ல ஈக்குவல் டு ஓகேங்களா, நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணால் இந்த ஷேப்பு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காமன் தான். ஓகேங்களா.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the minimum possible of the interior angle in regular polygon. ஓகேங்களா. the minimum the possible interior angle in regular polygon the 63. அந்த கொஸ்டினுக்கு ஒன்று வீடியோ பார்க்க முடிஞ்சா பாருங்கள், இல்லைனா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு சில இதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா. அதனால் இந்தமாரி நாங்கள் டெக்ஸ்ட்டாகவுமே ஓகேங்களா ஒவ்வொரு இதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஓகே, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்கு மட்டும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துங்க. இந்த மினிமம் பாசிபிள் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ரெகுலர் த பாலிகன். ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் த பாலிகன் ஹேவிங் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகே, ஈக்குவலேட்டரல் த ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க. த சம் ஆஃப் த ஆல் தி ஆங்கிள்ஸ் த 180 டிகிரி. ஓகேங்களா. அதுலேயே உங்களுக்கு தெரியும் த மினிமம் பாசிபிள் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ரெகுலர் பாலிகன். ஓகேங்களா. அப்போ இந்த ரெகுலர் பாலிகன் உங்களுக்கே தெரியும் பியாண்ட் ஆல் த ட்ரையாங்கிள், அதோட ஆங்கிள் வந்து என்ன இருக்கும், த 180 டிகிரி உள்ள. ஓகேங்களா. அப்போ 3 ரெகுலர் பாலிகன் அப்படின்னா 3 சைட்ஸ், அதான் எக்ஸ்எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். அதை நம்ம டெரிவ் பண்ணுறோம் அப்படின்னா த 60 டிகிரி. த மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் த பாசிபிள் ஃபார் ரெகுலர் பாலிகனுக்கு 60 டிகிரி, அதை தான் மீன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் த ஹவு மெனி டயகனல்ஸ் டஸ் நாட் ரெகுலர் ஹெக்ஸகன் ஹேஸ். சாரி 66, சாரி மாற்றி எழுதிட்டோம், 66. ஓகே, அடுத்து ஹெக்ஸகன். ஓகேங்களா. அடுத்தது அது வந்து 66. ஓகேங்களா. இது வந்து ஹவு மெனி டயகனல்ஸ் டஸ் ஏ ரெகுலர் ஹெக்ஸகன் ஹேஸ். ஓகே, ஹெக்ஸகன் ஷேப்புக்கு எவ்வளோ டயகனல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நார்மலாக சைட்ஸ் நம்ம சொல்லிடலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டயகனல்ஸுமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் எவ்வளோ டயகனல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஓகேங்களா. டயகனல் எப்படிலாம் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்தமாரி. ஓகே, இந்தமாரி ட்ரா பண்ணலாம். இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணலாம், இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணலாம். சாரி இங்கே. ஓகேங்களா. இந்தமாரி கேட்குறாங்க. அதேமாரி இங்கேருந்து இப்படி, இங்கே, இங்கே. ஓகே, இதேமாரி பார்த்திங்க அப்படின்னா 9 டயகனல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா 9 டயகனல்ஸ் இருக்குதும். அது மேபி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, சம்டைம்ஸ் கேட்டு விட்டுறாங்க. ஓகேங்களா. எவ்வளோ டயகனல்ஸ் வந்து இருக்குது. நேம் ஆஃப் தி பாலிகன் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஹெக்ஸகனில் பார்த்திங்க அப்படின்னா 9 டயகனல்ஸ் இருக்குது, அதான் மீன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் த ஃபாலோயிங். ஓகேங்களா. இதுக்கு உங்களுக்கே தெரியும் இதோட த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதோட வேல்யூ வந்து 60 டிகிரி. இதில் எல்லாமே இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 36, இதில் மைனஸ் பண்ணிங்க 360 டிகிரியில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, அதெல்லாம் சால்வ் பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட் 66th கொஸ்டின். இது ஆக்சுவலாக 66வது இது மாற்றி இது பண்ணிட்டோம். ஏ ரெக்டாங்குலர் த பேரலோகிராம் த ஈச் ஆஃப் தோஸ் ஆங்கிள்ஸ் மெஷர் 90 டிகிரி. ஓகேங்களா. பேரலோகிராம் சொல்லிட்டாங்க, தோஸ் ஆங்கிள்ஸ் மெஷர் 90 டிகிரினா அப்போ என்ன, அது ரெக்டாங்குலர் தானே. மீனிங் பிடிச்சிங்க, பேரலோகிராம் ஆஃப் ரெக்டாங்குலர் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் பேரலோகிராம் தான். ஓகேங்களா. இதோட ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோஸ் ஆங்கிள்ஸ் மெஷர், இந்த ஆங்கிள் வந்து என்ன 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா அது என்ன தான் ரெக்டாங்குலர் தான் இருக்கும். ட்ரெபிசாய்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். ட்ரெபிசாய்ட்னா இப்படி இருக்கும், அதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும். ஓகேங்களா. அந்த இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆங்கிள் கேன் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. அநேகமாக உங்களுக்கு ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் தெரியும். ஓகேங்களா. இதோட சமேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிளுக்கு சமேஷன் வந்து 180 டிகிரி எப்படியாச்சும் நம்ம மேக் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது 60, இது பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ் 30 பரப்போ தான் 170 தான் வரும். அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் இது 40, இது 100, 170, இதுவும் 170 தான் வருது. இது பார்த்திங்க அப்படின்னா 50, இது 200 போயிடுது. ஓகேங்களா. 190 போயிடுது. அப்போ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் மட்டும்தான் மேபி பாசிபிளாக இது 100 டிகிரி. ஓகேங்களா. இது 50 டிகிரி, இது 30 டிகிரின்னு இருக்கும். அந்த இதுதான். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கேன் பி த சைட்ஸ். எல்லாம் சொல்கிறாங்க என்ன டைப் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இருந்தால் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரையாங்கிள் இதை எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா. இங்கே இருக்க பாருங்கள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டகல், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட்ரி, சப்ளிமெண்ட்ரி. ஓகேங்களா. இதேமாரி அவங்க கேட்குறது த ட்ரையாங்கிள்ஸு. ட்ரையாங்கிள்ஸில் பார்த்திங்க அப்படின்னா
இங்கே இருக்குது பாருங்கள் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா, எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அந்தமாரி அதான் மீன் பண்ணுறாங்க. அப்போ சைடு லென்த்து 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர், அப்போ இது 3 சைடுமே ஈக்குவல் லென்த், அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். த பிளேன் த வித் 5 edges இட் இஸ் கால்டு பென்டகன். இதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஓகே, ஹவு மெனி பேர்ஸ் த பேரலல் லைன்ஸ் தேர் இன் ரெகுலர் பென்டகன். நம்ம பென்டகன் ஷேப்பை ட்ரா பண்ணுங்களேன். இதில் ஏதாச்சும் பேரலல் வருதா? ஓகேங்களா, இப்படி இருக்குல்ல, இந்த பென்டகன் ஷேப்பில் ஏதாச்சும் பேரலல் கண்டிஷன் வருதா? வரவே வராது. இது ஹெக்ஸகன்னா கூடயும் நமக்கு ஒன்று வரும். ஓகேங்களா, இது ஒரு பேரலல், இது ஒரு பேரலல். ஓகேங்களா, இப்படி ட்ரா பண்ணலாம், இப்படி ட்ரா பண்ணலாம். இதுவும் பேரலல், இதுவும் பேரலல், இதுவும் பேரலல். அப்போ ஹெக்ஸகன் ஷேப்னா கூட 3 வரும். பென்டகன் ஷேப்புக்கு எதுவுமே பேரலல் லைன்ஸ் வராது. ஓகேங்களா, நீங்கள் எப்படி ட்ரா பண்ணாலும் இதுக்கு பேரலல் எடுத்தாலுமே இது வராது. ஓகே, இதுக்கு பேரலல் எடுத்தாலும் இது வராது. பென்டகன் இதுக்கு மட்டுமே. ஓகேங்களா, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹவு மெனி பேரலல் லைன்ஸ் ஆர் தேர் இன் ரெகுலர் பென்டகன் 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரெகுலர் ஹெக்ஸகன் the radius of the circumference circumference circle is equal to its sides. அதான் எல்லாத்தையுமே ரெகுலர் ஹெக்ஸகன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இந்த ரெகுலர் சைட்ஸ் இருக்குல்ல. ஓகே, அப்படி ட்ரா பண்ணுறோம்ல, ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் ரெக்டாங்குலர் ஹெக்ஸகன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதோட சைடு தான் பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ் இருக்கும். ஓகேங்களா, இதை இப்படி ட்ரா பண்ணுறாங்க. இது ஒரு சர்க்கிளாக இப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேங்களா, இதோட இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இதோட ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஓகேங்களா, இங்கே ஒரு சைடு ஒரு லென்த்து, இங்கே 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த இதுவும் 3 சென்டிமீட்டர் இருக்கும். அதான் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் தி பாலிகன் இன் விச் ஆல் தி ஆங்கிள்ஸ் அண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் த கிளாசிஃபைடு த ரெகுலர் பாலிகன். இது எல்லாமே போட்டுருவீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 70க்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கங்க. ஓகேங்களா, த ஹவு மெனி பேர்ஸ் இன் பேரலல் த ரெகுலர் பாலிகனில் எதுலையுமே என்ன வருது? பேரலல் கண்டிஷன் வராது. ஓகே, இதெல்லாம் டேரக்டர் கொஸ்டின் தான். ரெகுலர் பாலிகன் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மஸ்ட் பி த ஒன் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கும். அதில் ஒன்று தான் அந்த ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தி 8 சைடு அக்டகன் த விச் ஆஃப் தி ஃபாலோயிங் த நாட் ட்ரூ பேரலோகிராமில் வந்து இதில் வந்து நாட் ட்ரூ அப்படிங்கிறாங்க. த ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஆர் பைசெக்டட் பை டயகனல்ஸ். ஓகேங்களா, இது பார்த்துங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேரலோகிராமில் அந்த கண்டிஷன் படிச்சிங்கனாவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேரலோகிராம் இதுக்குள்ளே த பேரலல் சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு த மெஷர். ஓகேங்களா, அதான் இது மீன் பண்ணுறாங்க. த ஆப்போசிட் ஆங்கிள் பைசெக்டட். ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்கள். த பேரலோகிராம் கோரிலேட்டட் வித் 2 pairs ஆஃப் பேரலல் சைஸ் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஈக்குவல் டு மெஷர். ஓகேங்களா, த ஆப்போசிட் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு த மெஷர். ஓகே, இந்த இது ஆன்சர். நெக்ஸ்ட் த பிளேன் வித் த 10 sides பென்டகன். இது தெரியும். ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ரெகுலர் பாலிகன். ஓகே, ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ரெகுலர் பாலிகன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு பென்டகன் இருக்குன்னு வச்சுங்களேன், இதோட லென்த் எவ்வளோ இருக்கும்? இது 5 சென்டிமீட்டர்னா இது 5 சென்டிமீட்டர் தான். ஒரு ஹெக்ஸகன் எடுத்துங்களேன். ஓகேங்களா, அதான் மீன் பண்ணுறாங்க. ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ரெகுலர் பாலிகன் ஈக்குவல் லென்த். இது 3 சென்டிமீட்டர்னா இது 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆக்டகன் எடுத்துங்க. எதாக இருந்தாலுமே ஒரு சைட்ஸ் 3 மீட்டர்னா எல்லாமே 3 மீட்டர் தான் இருக்கும். ஓகே, அப்போ த ஈக்குவல் லென்த் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே 3 ஆங்கிள்ஸ் கோரிலேட்டர் 75 டிகிரி 90 டிகிரி 75 டிகிரி. அப்போ 4th ஆங்கிள் என்ன? ஓகே, 3 ஆங்கிள்ஸ் கோரிலேட்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு ரெக்டாங்கிள் இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து 75 டிகிரி சும்மா ட்ரா பண்ணுறேன். இன்னொரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இன்னொரு ஆங்கிள் வந்து என்ன ஆகுது? 75 டிகிரி. ஓகே, அப்போ ரிமைனிங் இந்த ஆங்கிள் எக்ஸ்ன்னு வச்சுங்க. இதோட ஆங்கிள் என்ன? ஒன்றுமே கிடையாது. 360 டிகிரி மைனஸ் இந்த ஆங்கிள் எல்லாத்தையுமே 90 டிகிரி 75 டிகிரி 75 டிகிரி. ஓகேங்களா, இதை நீங்கள் சிம்பிளை பண்ணாவே என்ன வந்துடும்? இதோட ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, 120 டிகிரி. அதுதான் மெயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுவே உங்களுக்கு 78 இதில் நான் சால்வ் பண்ணியிருப்பேன், பார்த்துங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே நீங்கள் இதில் பார்த்து கொடுத்துருப்போம், கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா, அந்த ரெகுலர் ஹெக்ஸகன் த ட்ரூ நாட் பேரலோகிராம்லாம் சொன்னால த ஆப்போசிட் ஆன்சர் பைசெக்டட் பை டயகனல்ஸ். ஓகே, இஸ் நாட் ட்ரூ ஃபார் எ பேரலோகிராம். ஓகேங்களா, அவங்க கேட்குறது இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து கண்டிஷன் ஓகே, நாட் ட்ரூ ஆஃப் பேரலோகிராம். ஓகேங்களா, இதில் வந்து பேரலோகிராம் எல்லாம் வருது. இதில் வந்து இது நாட் ட்ரூ, அதை தான் மீன் பண்ணுறாங்க. த ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் பைசெக்டட் தி டயகனல்ஸ். மீன் நல்லா பார்த்துங்க. இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா, அப்போ வந்து ஓகே ட்ரூ கேட்கல, நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் த ஹவு மெனி சைட்ஸ் ஆஃப் ஹெப்டகன். இது எல்லாத்துக்குமே தெரியும். தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன்.
ஓகே, ரெகுலர் ஹெக்ஸகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேங்களா, இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெகுலர் ஹெக்ஸகன் இருக்குல்ல, ஓகேங்களா, இப்படி ட்ரா பண்ணுறோம்ல, அதோட இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 60 டிகிரி. ஓகேங்களா, இது வந்து அவன் கேட்குறது சம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு இதோட ஆங்கிள் தான், ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன். சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்குறா, ஹெக்ஸகன் கேட்கல, ஈச். ஓகேங்களா, இதோட செக்ஷன் எவ்வளோன்னு கேட்குறான், 60 டிகிரி. ஓகே, இதோட சம்மு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன வரும், 720 வரும். ஓகேங்களா, அதை பார்த்துங்க, அதை நம்ம அடுத்து டெரி பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் விச் ஆர் தி ஃபாலோயிங் தி நாட் கோரிலேட்டர்னு நமக்கு 4 பாயிண்ட் இருக்கணும், ட்ரையாங்கிளில் 3 பாயிண்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் த பாலிகன் மேட் தி 4 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் மேட் ஆஃப் த கோரிலேட்டர். 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், 4 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகேங்களா, 4 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. அக்யூவேட் ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரி எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அந்த மீனிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து கோரிலேட்டர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கோரிலேட்டர், எல்லாமே பேரலோகிராம், ரெக்டாங்குலர், ஸ்கொயர், ட்ரெபிசியம் எல்லாமே கோரிலேட்டர். அதில் எது நமக்கு கிடையாது, ட்ரையாங்குலர் மட்டும் கிடையாது, அதான் மீன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்யூவேட்டட் ஆங்கிள் இங்கேயே கொடுத்துருக்கேன். இங்கே ஆக்யூவேட்டட் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா த லெஸ் தென் 90 டிகிரி அண்ட் கிரேட்டர் தென் 0 டிகிரி, அதான் மீன் பண்ணியிருக்காங்க. லெஸ் தென் 90 டிகிரி இப்படி தான் இருக்கும். ஓகே, 90 டிகிரிக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆங்கிள். நெக்ஸ்ட் த பாலிகன், இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் name the type of triangle formed. The angles on given triangle are the ratio of 5:3:7. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள் கொடுத்துறாங்கல்ல, இந்த ட்ரையாங்கிள் வந்து சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் எல்லாத்துக்குமே தெரியும் 180 டிகிரி. ஓகேங்களா, 180 டிகிரியை நம்ம என்ன கேட்குறாங்க, என்ன டைப் ஆஃப் தி ஆங்கிள், என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதானே கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ சம் ஆஃப் ட்ரையாங்கிள் 180 டிகிரி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆங்கிள் வந்து 5xல் இருக்குது, அடுத்து வந்து 3x ரேஷியோவில் இருக்குது, அடுத்தது 7x ஈக்குவல் டு த 180. சம் ஆஃப் ட்ரையாங்கிள் இது வந்து 180 தெரியும் ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 15x 180 டிகிரி. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி டிவைடட் பை த 15. ஓகேங்களா, அப்போ போட்டிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 12 டிகிரி வரும். ஓகே, இப்போ ஆங்கிள் போடுங்க. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் எல்லாமே பாருங்கள், இந்த ஆங்கிள் எல்லாத்தையுமே 5xன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஓகேங்களா, இப்போ 5xன்னு வச்சுட்டோம் அப்படின்னா 5 × 12 எவ்வளவு, 60. ஓகேங்களா, அடுத்து 3 × 12 எவ்வளவு, 36. 7 × 12 எவ்வளோ வருது, 84. அப்போ எத்தனை ஆங்கிள், 3 ஆங்கிளும் எதுக்குள்ளே வருது, லெஸ் தென் 90 டிகிரிக்குள்ளே வருது. ஓகேங்களா, இப்போ 3 ஆங்கிளுமே இந்த ரேஷியோ எல்லாமே 3 ஆங்கிள்ஸுமே லெஸ் தென் 90 டிகிரியில் வருது. த ட்ரையாங்கிள் ஆல் தி 3 ஆங்கிள்ஸ் ஆர் லெஸ் தென் 90 டிகிரி. ஓகே, ஸோ இது அக்யூட்டட் ஆங்கிள் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதான் மீன் பண்ணியிருக்காங்க, த அக்யூட்டட் த ஆங்கிள் த டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் நம்மளே கொடுத்துருப்போம் எபோ. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், த ரிஃப்ளெக்ஸ் த ஆங்கிள் இங்கே மீன் பண்ணியிருப்போம் த மோர் தென் 180 டிகிரி. ரிஃப்ளெக்ஸ் கீழே இருக்கிறது கிடையாதுங்க, இந்த இது. ஓகேங்களா, 180 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னாவே அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் த ஆங்கிள் ஆஃப் கோரிலேட்டர் 4:5:10:11. த ஆங்கிள்ஸ் ஆர், இல்லையா, தி ஆங்கிள்ஸ் ஆர் கோரிலேட்டர், இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஆங்கிளாக மாற்றணும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, அதே தான். ஓகேங்களா, இது வந்து ட்ரையாங்கிளுக்குங்கிறதால 180 டிகிரி, பட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி. கோரிலேட்டர் 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. ஓகே, 490 டிகிரி, அப்போ 360. அப்போ ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4x, ஓகே, 5x ப்ளஸ் 10x ப்ளஸ் 11x ஈக்குவல் டு 360 டிகிரி. ஓகேங்களா, அப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும், 30x என்னோட 360 டிகிரி. ஓகேங்களா, அப்போ 360 டிகிரி 30x இது நம்ம டெரிவ் பண்ணோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 12 டிகிரி. ஓகேங்களா, அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதுலேயும். ஓகேங்களா, 4 × 12 த 48, 5 × 12 60. ஓகேங்களா, 10 × 12 120, இது வந்து 130. அப்போ இது இப்படி ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கோரிலேட்டரோட ஆங்கிள் எப்படி இருக்கலாம், ஓகே, மேபி இப்படி இருக்கலாம். ஓகேங்களா, அவங்க சொல்ல வரதுக்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான். ஓகே, ஒரு ஆங்கிள் வந்து 120 டிகிரியில் இருக்கலாம், இது வந்து 120 டிகிரியில் இருக்கலாம், இது வந்து 132 டிகிரியில் இருக்கலாம், இது வந்து 48 டிகிரியில் இருக்கலாம், இது வந்து 60 டிகிரியில் இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. A plane the 6 edges sides hexagon தெரியும். The minimum possible of the exterior
exterior angle in regular polygon. Minimum possible exterior angle in regular polygon. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சாரி மேக்ஸிமம் பாசிபிளா, மேக்ஸிமம் பாசிபிள் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் த ரெகுலர் த பாலிகன். ஓகே, மேக்ஸிமம் பாசிபிள் ரெக்டர் பாலிகன் பார்த்தீங்க அப்படின்னா த மெஷர் சச் ரெகுலர் பாலிகன். ஓகேங்களா, 180. நெக்ஸ்ட் த மினிமம் வேல்யூ எவ்வளவு 60. அப்போ டெரிவ் பண்ணோம் அப்படின்னா 120 டிகிரி. ஓகே, இந்த ரெகுலர் பாலிகனுக்கு ட்ரையாங்குலருக்கு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் வைக்கிறோம்ல. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க 120 டிகிரி. அதான் மீன் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது மெஷர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 120 டிகிரி தான் ரெகுலர் பாலிகனுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ஏ ட்ரையாங்கிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் த டூ சைட்ஸ் ஆஃப் ஆங்கிள். ஓகேங்களா, ஏ ட்ரையாங்கிள் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் த டேக்கிங் த டூ சைட்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ். ஒரு ரெண்டு சைட்ஸ் வந்து ஆங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ட்ரையாங்கிள் கேன் பி கன்ஸ்ட்ரக்ட் த டூ ஆஃப் இட் இஸ் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, ஒன்று அப்போ உங்களுக்கே தெரியும் சம் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ். ஓகே, சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கும் 180 டிகிரியா. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இதில் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துறாங்க, அடுத்த ஆங்கிள் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் என்ன வரும் இதில் பாருங்களேன், இதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? ஓகே, ரெண்டு ஆங்கிள் இதை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா வருது 185 வருது. 185 நம்ம ட்ரா பண்ண முடியாது, ஏன்னா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 தான். இதை டெரிவ் பண்ணோம் அப்படின்னா 180 கரெக்டாக வருது. 180 கரெக்டாக வருது. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் 180 வருது. ஓகேங்களா, அப்போ தேர்ட் ஆங்கிள்னு ஒன்று கொடுக்கணும்ல நம்ம. ஓகேங்களா, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டிங்கனாவே தேர்ட் ஆங்கிள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வராது. ஓகேங்களா, அப்போ அதான் கேட்குறாங்க triangular can constructed by taking the two of its angles. அப்போ ஒரு ஆங்கிள் வந்து இது வந்து 110 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் வந்து 40 டிகிரி. ஓகேங்களா, அதில் 180லேருந்து மைனஸ் பண்ணால் இங்கே ஒரு ஆங்கிள் வரும். ஓகே, மேபி 30 டிகிரி. ஓகே, நீங்கள் இதை மைண்ட் பண்ணிங்க அப்படின்னா 90 டிகிரி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்? ட்ரையாங்குலர் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்? ஓகேங்களா, இப்படி இப்படி இது வந்து 90 டிகிரி இங்கே வந்துருச்சு. ஓகே, இதை நம்ம ஜாயின் பண்ணாலும் இப்படி தான் வரும். இங்கே எப்படி 90 டிகிரி நம்ம சால்வ் பண்ண முடியும்? ஓகே, இப்படி போட்டு இப்படி ஜாயின் பண்ணி எப்படி போட்டாலுமே வராது. அதுதான் அவங்க மெயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பிசி 5 சென்டிமீட்டர், ஏசி 3 சென்டிமீட்டர், ஏபி 0.58 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், ஆல் த டிஃப்ரெண்ட் லென்ஸ். ஓகேங்களா, இது வந்து என்னப்பா ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஆல் தி லென்த்து ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ரெண்டு மட்டும் இதாக இருந்துச்சுன்னா ஐசோஸ்கேல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க. ஓகே, 3 ஆங்கிளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 3 லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்கெலியன் ட்ரையாங்கிள். அந்த இதுதான். ஓகேங்களா, அந்த இதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் மெஷரிங் தேர்ட் ஆங்கிள் 180லேருந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், அதையும் மீன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, என்ன கேட்குறாங்க 2 ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் த 65, 85. அப்போ தேர்ட் ஆங்கிள் அதான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் த 2 ஆங்கிள் சம் ஆஃப் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ என்னன்னு கேட்குறாங்க சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இது ரெண்டுத்தையும் ரெண்டு ஆங்கிளை நீங்கள் மெஷர் பண்ணுறப்போ 180 வருது அப்படின்னா ஓகேங்களா, இது ரெண்டுமே இப்படி இருந்தாலும் இதை நான் இது 120, 60 எப்படி இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணுறப்ப 180 வருதுன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் பாலிகன் வித் சைட்ஸ் ஆஃப் 9. ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஒன்றுமே கிடையாது. நம்பர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகேங்களா, நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 360 டிவைடட் பை n எவ்வளோ நமக்கு எவ்வளோ சைட்ஸு. ஓகேங்களா, அவனே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 6 சைட்ஸுன்னு கொடுத்துறாங்க. அப்போ டெரிவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் 60 டிகிரி. ஓகேங்களா, அப்போ இந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்கு நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகேங்களா, ஓகே, டேரக்ட் இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான், இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் த ஈச் ஆங்கிள் ஆஃப் ரெகுலர் நானோகன். ஓகேங்களா, ஃபைண்ட் தி மெஷர் ஆஃப் த ஈச் ஆங்கிள் ரெகுலர் நானோகன். இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள் ரெகுலர் நானோகனுக்கு. ஓகேங்களா, இந்த ஈச் ஆங்கிளுக்கு ரெகுலர் நானோகன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நான் வச்சுங்க. எதுக்காக இருந்தாலும் n-2 இன்ட்டு ஓகேங்களா, இதே 4ன்னு போட்டிங்கன்னா 180ன்னு வரும். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் 180. ஓகேங்களா, 180
டிவைடட் பை 2. ஓகேங்களா? நமக்கு ரெகுலர் இது எவ்வளோ வேல்யூ, நானோகனுக்கு எவ்வளவு, இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, ரெகுலர் நானோகனுக்கு வேல்யூ எவ்வளவு, ஓகே 9 மைனஸ் 2 இன்ட்டு 180. ஓகேங்களா? டிவைடட் பை 9. அப்போ டெரிவ் பண்ணுறப்ப 7 இன்ட்டு 180 டிவைடட் பை 9. இது சிம்ப்ளை பண்ணலாம், இதையும் சிம்ப்ளை பண்ணால் 20ன்னு வரும். 20 இன்ட்டு 7 எவ்வளவு, ஓகேயா 140. அதான் மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் தி மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள் ஆஃப் ரெகுலர் நானோகேன். ரெகுலர் நானோகேனுக்கு ஓகேங்களா ஈச் ஆங்கிள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளும் 140 டிகிரி. ஓகேங்களா? இந்த இன்டீரியர் இது. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஆக்சுவேட்டட் இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். டேரெக்டாக நீங்கள் ட்ரையாங்கிள் அந்த இதை வச்சு தான் 3 ஆங்கிள்ஸோட ட்ரையாங்கிள் எவ்வளோ இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் டேரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆங்கிள் எவ்வளவு, ஓகே கோரிலேட்டரோட வேல்யூ, இது எல்லாமே சேம். இதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான். அடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 112. இதுக்கு பேர் த சம் ஆஃப் ஆல் த ஈக்குவலேட்டர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே, சம் ஆஃப் ஆல் ஈக்குவலேட்டரல் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்குலர். ஓகேங்களா? இங்கே ஞாபகம் வச்சுங்க, இதுக்காக தான் ட்ரா பண்ணியிருக்கிறது. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த இது நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் எல்லாத்தோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், இங்கே இருக்குல்ல, இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஓகேங்களா? அப்போ எல்லா சைட்ஸோட இது வந்து அவன் சம்மு தான் கேட்குறான். இப்போ ஈச் சைடு அப்படின்னா 120, சம் ஆஃப் ஆல் ஈக்குவலேட்டரல் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா 120 120 120. இது எல்லாத்தையும் டெரிவ் பண்ண அப்படின்னா 360 டிகிரி. ஓகேங்களா? 360 டிகிரி பார்த்துங்க. ஓகேங்களா? அடுத்தது ரிமைனிங்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது த பேரலோகிராம் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர், ஓகே நல்ல ஒன்று, ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் இங்கே 68 டிகிரினா இங்கே 68 தான் இருக்கும். இங்கே 112 இருந்துச்சு அப்படின்னா இங்கே தான் 112 இருக்கும். இப்படி ட்ரா பண்ணுங்களேன். ஓகே, ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா, இப்போ இதோட ஆங்கிள் வந்து 80ன்னு வச்சுங்களேன், இதோட ஆங்கிளும் 80 தான் இருக்கும். அப்போ இதோட ஆங்கிள் என்ன இருக்கும், 180லேருந்து மைனஸ் பண்ணால் 100. அப்போ இதோட ஆங்கிளும் இந்த 100 தான். ஓகே, பேரலோகிராம் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன் ஸ்கொயர் த ஈச் ஆங்கிள் இஸ் மெஷர். ஓகே, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஸ்கொயரில் வந்து என்ன ஆங்கிள் இருக்கும், இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல 90 டிகிரி. ஓகே, ஹவு மெனி பேட்டர்ன்ஸ் வில் பி இன் ட்ராயிங் ஃபார் 2 ரெக்கமெண்டட் த டயமீட்டர். ஏதாச்சும் ஒரு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம், ஃபஸ்ட்டு டயமீட்டர், இந்த எஸ்ஸுங்கிறது ஸ்பியரை மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டயமீட்டர் சிம்பிள் பை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன டயா இப்படி மென்ஷன் பண்ணாவே போதும், அவங்க டயமீட்டர்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, மெத்தட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ப்ரொஜெக்டர் பேரலல் டு ஈச் அதர் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். நார்மலாக இது வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்டுட்டேன். ஓகேங்களா, பார்த்துங்க. ஆக்சுவலாக வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் வந்து சிம்பிள் தான். இது வந்து க்ளோஸ்டு ஃபில்லு, இந்த இதெல்லாம் டேரெக்டாக பார்த்துங்க. ரெடியூஸ் ஸ்கேலு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 1:, என்லார்ஜ்டு 1:50, ரிடக்ஷன் ஸ்கேலு, இந்த இதெல்லாம் ஓகேங்களா. ஏசிடி ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், ஏசிடி. ஓகே, இது என்லார்ஜ்மெண்ட்டு 1:1 ஃபுல் ஸ்கேலு, 1:15 வந்து ரிடக்ஷன். ஓகேங்களா, இந்தமாரி கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு தப்பான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் த ஸ்கேல் யூஸ் த கன்ஸ்ட்ரக்ட் தி ப்ராக்டர் வந்து கார்ட் லென்த், இது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் 135 போயிடுறேன். இதெல்லாம் படித்து பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபோல்டிங் மெத்தடு. ஓகேங்களா. 130 ஃபஸ்ட்டு எப்படி ஃபோல்டு பண்ணோம், ஃபோல்டு வெர்டிக்கலி, செகண்ட் ஃபோல்டு ஹரிசாண்டலி. ஓகேங்களா. அடுத்தது ஃபோல்டிங் ட்ராயிங் ஷீட் டு பி A4 சைஸ், A4 சைஸை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் டைட்டில் டு பி இன் டாப் மோஸ்ட் ஃபோல்டு. ஓகேங்களா, அதான் டி. ஓகேங்களா, டாப் மோஸ்ட் ஃபோல்டரை கொண்டு வர்றது தான். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம ஃபோல்டுக்கலாம். அப்போ ஃபோல்டு பண்ணுறதுக்கு என்ன ஐஎஸ் கோடு யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டருக்கு. ஓகேங்களா. அடுத்தது 135 இதெல்லாம் மேக்ஸிமம் டிகிரி ப்ராக்டர் உங்களுக்கே தெரியும். ப்ராக்டர் இருக்குல்லப்பா, அதுக்கு 360 டிகிரி. நெக்ஸ்ட்டு இங்கே சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ 11 சைட்ஸ் ஆஃப் பாலிகன். ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, 11 சைட்ஸ் ஆஃப் த பாலிகன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள், இன்டீரியர் 11 சைடுக்கு 11 சைடு இப்படி ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட இந்த இன்டீரியர் ஆங்கிள், சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் எல்லாமே சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபார்முலா n-2 இன்ட்டு 180 டிகிரி. சார் இதே வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்டாங்கன்னா n+ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்டீரியருக்கு n-2,
ஓகேங்களா. எக்ஸ்டீரியருக்கு n+2 ஓகேங்களா. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சைட்ஸு ஓகேங்களா 11 ஓகே -2 இன்ட்டு the 180 டிகிரி ஓகேங்களா. டெரிவ் பண்ணிங்க அப்படின்னா 9 இன்ட்டு 180 டிகிரி வரும். டெரிவ் பண்ணால் 1620 ஓகேங்களா. இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் த ஈச் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் ரெகுலர் பாலிகன் 144 டிகிரி நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் பாலிகன் இந்த மாதிரி கொஸ்டின் தாம கேட்பாங்க ஓகேங்களா. அவங்க என்ன கேட்டுட்டாங்க, ஒரு ரெகுலர் பாலிகன் இருக்குல்ல அதோட ஒரு சைட்ஸ் ஓகேங்களா. ஈச் இன்டீரியர் ஆங்கிள் 144 ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ சைட்ஸ் ஒன்று கொடுத்துறாங்க. இப்போ ஒரு ஏதோ ஒரு பாலிகன் வச்சுக்கோங்க, அதில் ஒரு ஆங்கிள் ஓகேங்களா. ஈச் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 144. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அது வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம். அவன் நம்பர் ஆஃப் சைட்ஸு ஓகே. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஆங்கிள் கொடுப்போம். அப்போ அதையும் நம்ம கண்டுபிடிக்க ரெடியாக இருக்கணும். அதுக்கான ஃபார்முலா n divided by n-2 equal to 180 டிகிரி divided by ஆங்கிள் பா ஓகேங்களா. இன்டீரியர் ஆங்கிள் ஓகேங்களா. இன்டீரியர் ஆங்கிள். அப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ், அது நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n-2 180 டிவைடட் பை 144 ஓகேங்களா. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ n 144ன்னு வரும். சாரி 144n ஈக்குவல் டு n-2 180 டிகிரி ஓகேங்களா. அப்போ இதை நம்ம டெரிவ் பண்ணோம் அப்படின்னா 144n ஓகேங்களா 180 n மைனஸ் ஓகேங்களா. இது நம்ம டெரிவ் பண்ணோம்னா 2 இன்ட்டு 180 360 டிகிரி. இது ரெண்டுத்தையும் இப்போ சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 180n மைனஸ் 144n ஈக்குவல் டு 360 ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 36n வரும் ஓகேங்களா. அப்போ 360 டிகிரி. அப்போ n is equal to 360 divided by 36 ஓகேங்களா. இதை நம்ம டெரிவ் பண்ணோம் அப்படின்னா 10 வரும். புரியுதா இல்லைங்களா. ஓகேங்களா. அதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க n வேல்யூ 10. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம், அதை கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் பாலிகன் ஓகேங்களா. அவன் என்ன சொல்றாங்க, சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் த பாலிகன் இஸ் 1260. அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்டீரியர் ஆங்கிளோட ஒரு சைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கான். இப்போ வந்து சம் ஆஃப் ஓகேங்களா எல்லாமே கொடுத்துட்டான். அப்போ ரொம்ப சிம்பிள், நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேங்களா. n-2 எதுக்குப்பா, இன்டீரியர் ஆங்கிளுக்கு 180 டிகிரி ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் கொடுத்துறான் 1260 ஓகேங்களா. அப்போ சிம்பிளை பண்ண அப்படின்னா n-2 1260 டிவைடட் பை 180 ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 வரும். அப்போ இந்த n-2 ஈக்குவல் டு த 7. அப்போ n ஈக்குவல் டு 7 + 2 9. அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன 9 ஓகேங்களா. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அது ஃபார்முலா இதான், இதை வச்சு தான் நம்ம டெரிவ் பண்ணுவோம். சம் ஆஃப் நால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அடுத்தது ஓகே. சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் பென்டகன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கு உங்களுக்கே தெரியும். சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் மெஷர்டு பை பென்டகன் ஓகே. 360 தான் ஒரு எப்படி போட்டாலுமே இதான் ஃபார்முலா. இங்கே வந்து நம்பர் ஆஃப் பாலிகன் இதில் பென்டகனுக்கு எவ்வளோ 5 ஓகே. 5 × 360 டிகிரி டிவைடட் பை என்னது அதே 5 தான் போட்டிங்க அப்படின்னா 360 டிகிரி தான் வரும். இதே வந்து ஈச் ஆங்கிள் கேட்டாங்கன்னா தான் 360 டிகிரி டிவைடட் பை 5 ஓகே. ஹெக்ஸகனுக்குனா 6 ஓகேங்களா. நானோகனுக்குனா 9. அதை மட்டும் பார்த்துக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது த ரேஷியோ ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் ரெகுலர் பாலிகன் 1:5. தென் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ரெகுலர் பாலிகன் ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து 9 ஓகேங்களா. இது கிடையாது, சாரி 9 137க்கு 9 ஓகே. அடுத்தது 139 பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள் த ரெகுலர் பாலிகன் இஸ் 1:5 ஓகேங்களா. அப்போ தென் x + 5x = 180. அது எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள் ரெகுலர் பாலிகனுக்கு ஓகேங்களா.
அப்போ அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இதை சிம்பிளை பண்ணுறப்ப எக்ஸ்னு வரும். எக்ஸோட வேல்யூ 30 டிகிரி. நம்பர் ஆஃப் சைட்ஸ் உங்களுக்கே தெரியும், 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேங்களா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளவு? 30. ஓகேங்களா, போட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் எடுத்துரும். அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுறது தான். ஓகேங்களா, அடுத்தது சில இதெல்லாம் டேரெக்டாகவே நீங்கள் எழுதிக்கலாம். சில இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான். ட்ரெபிசாய்டல் இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள் ஆட் ஆஃப் 180 டிகிரி. ஓகே, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஆட் அப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரும். இதெல்லாம் டேரக்ட் தான். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஐஎஸ் கோடு தான். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் தி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஹைப்போதெனியஸ். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் 150 கொஸ்டின்லாம் ஒன்றுமே கிடையாது. த ஸ்கொயர் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்களா? ஓகேங்களா, இந்த ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இதோட டயகனல் கேட்குறாங்க. ஓகே, இது 10 மீட்டர், இது 10 மீட்டர். அப்போ இதோட டயகனல்னா இதை யூஸிங் பித்தாகரஸ் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ த 100 ப்ளஸ் 100ன்னு வரும். ஓகே, ரூட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் த 200. ஓகேங்களா, இப்போ 200 எப்படி எழுதலாம்? ஓகே, 100 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, அப்போ 100க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 10. அப்போ இந்த ரூட் 2 இப்படியே இருக்கும். ஓகேங்களா, அதான் இங்கே மெயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது த ராம்பஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அதோட D1 D2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்படி இருக்குதுல்ல, இதில் ஏதோ ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் D1, இது த D2. அப்போ இது ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நம்ம ஸ்கொயர் தான் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருப்போம். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் த ரேஷியோ ஆஃப் 1:2:3. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள்? ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஆங்கிளை ஆட் பண்ணுறீங்க, அதில் ஆட் பண்ணால் 180 வரும். ஓகே, சிம்பிளாக சொல்லிடுறேன். அதை ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அதில் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் எதுன்னு கேட்குறோம். ஓகேங்களா, திரும்பி அதே ரூல் தான் முன்னாடி போட்டோம்ல. ஓகே, எக்ஸு, அது எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 2x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு த 180 டிகிரி. ஓகேங்களா, அப்போ டெரிவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா 6x டிவைடட் பை 180 டிகிரி வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேங்களா, இதான் மீன் பண்ணுறாங்க. த 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள் வில் பி 30, 60, 90 டிகிரி. ஓகேங்களா, அப்போ இதில் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்ன? 30. ஓகேங்களா, அதனால் ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இது எல்லாமே டேரக்ட் கொஸ்டின் தான். த 2 parallel lines ஆர் இன்டர்செக்ட். 2 parallel லைன் எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகுமா? இப்படியே தான் போயிட்டே இருக்கும், எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது. நல். ஓகேங்களா, அந்த 2 lines ஆஃப் இன்டர்செக்ட், அப்படி இன்டர்செக்ட் ஆகுதுன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இப்படி இன்டர்செக்ட் ஆகுது. 2 lines intersect the each other vertical. அப்போ வெர்டிக்கலாக இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னாவே ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் என்ன இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். இது 90 டிகிரினா இது 90 டிகிரி தான், இது 90 டிகிரினா இது 90 டிகிரி தான். இப்படி போனாலுமே சரி. ஓகேங்களா, ஆங்கிள் வந்து இதாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து சப்ளிமெண்ட்ரி. இந்த எக்ஸோட ஆங்கிள் கேட்குறாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஆங்கிள் ஓகேங்களா, இது வந்து 100. அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? 80 இருக்குமா? அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? இந்த சம் ஆஃப் ஆங்கிள் வந்து 180 டிகிரியா? 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி மைனஸ் 80 டிகிரி. ஓகேங்களா, சிம்பிளை பண்ணிங்கன்னா 40 டிகிரி வரும். ஓகேங்களா, இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 40 டிகிரி வரும். ஓகே, அடுத்தது 2 lines. இதெல்லாம் டேரக்ட் தான். இதுவும் டேரக்டாக சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இதான் கேட்குறாங்க, அதெல்லாம் பார்த்துங்க. 161 the straight angles measure. Okay, if the angle is the 1/3, இங்கே இருக்கு பாருங்க. If angle the 1/3 of supplementary, the measure the angle is. ஓகேங்களா, if அவன் என்ன கேட்குறாங்கன்னா if angle is 1/3 of supplement, the measure angle is. ஓகேங்களா, 1/3 ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் நம்ம இதான் 1/3 ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 1/3 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எவ்வளவு? ஓகேங்களா, இப்போ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இது வந்து ஆங்கிள், இது நமக்கு எதுவுமே தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் அதுக்குள்ளே தான் வரும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு இன்னொன்று தெரியுமில்ல, 180 டிகிரி. இப்போ ரெண்டுனா 120. இதுதான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும். அப்போ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ 1/3 அப்படின்னா இங்கே என்ன வரும்? இது ரெண்டுத்துக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3x ஈக்குவல் டு 180 டிகிரி எக்ஸ்.
ஓகேங்களா? அப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 4x வரும். இந்த இடம் இல்லைன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இந்த 180 டிகிரி. ஓகேங்களா? இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 45 டிகிரி. ஓகேங்களா? இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு மிச்சது எல்லாமே மோராலெஸ் அடுத்தது எல்லாமே டேரக்ட் தான். ஆர்எஃபோட இது என்ன அப்படின்ட்டு 2 சக்ஸஸ்ஃபுல் லைன் டயக்ராம்ஸ் என்ன, இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு, கார்ட்போர்டு வந்து ஸ்கேல்ஸ் வந்து எத்தனை ஸ்கேல் இருக்குன்னா 8 ஸ்கேல்ஸு, அந்த பென்சில் இதெல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ சொல்கிறாங்களே இந்த இது எல்லாமே ட்ராயிங், நம்மளோட ட்ராயிங் பென்சிலோட கிரேட் எதை பொறுத்துனா அந்த ஹார்ட்னஸை பொறுத்து தான் அந்தமாரி. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள், இந்த ட்ராயிங் போர்டு லென்த் ஸ்கேல் பி மேபி கால்குலேட் தி, இதெல்லாம் வந்து நீங்கள் சில விதிங்கெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இதில் கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறதோட சில இது நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது இது நம்ம 120 A4 சைட்டு ரெக்கமெண்டடு. இங்கே A0 அண்ட் A2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 mm. ஓகேங்களா? அடுத்தது A2 A3 A4 A5க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 mm சொல்லுவாங்க. ஓகே, அந்த பார்டர் சீட் சைஸ். ஓகே, RF ஸ்கேல் மேபி, ஓகே RF ஸ்கேல் இருக்குல்ல, மேபி கிரேட்டர் than 1 வரலாம், லெஸ் தென் 1 வரலாம், ஈக்குவல் டு 1 வரலாம். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் RF ஸ்கேல் வரலாம். டயமீட்டர் ஆஃப் தி செமி சர்க்கிள் எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஏரியா ஆக்குபைடு, A0ஓட வேல்யூ வந்து ஏரியா எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கோம். ட்ராயிங் சீட் ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் ஆக்குபைடு தி A1. ஓகேங்களா? இப்போ ஏரியா இருக்குல்லப்பா, ஓகேங்களா, அந்த ட்ராயிங் சீட் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆக்குபைடு தி A1. ஓகே, A0 பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் தி A1, அதோட ஏரியாவோட அதிகமாக இருக்கும் அந்த இதுதான். 184 பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் ஈச் ஆங்கிள் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன். ஓகேங்களா? ரெகுலர் ஹெக்ஸகனோட இந்த ஈச் ஆங்கிள் ஆக்சுவலாக 120 டிகிரி. ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னாவே இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த 120 டிகிரி. ஓகேங்களா? இது மேபி போட்டுருவீங்க எல்லாம். ஓகே, ரிமைனிங் எல்லாமே டேரக்ட் கொஸ்டின் தான். கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. கோர்லேட்டரோட எத்தனை சைட்ஸ் எத்தனை ஆங்கிள்ஸாக இருக்கும், கால்குலேட் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் பென்டகன். ஓகேங்களா? இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆல்ரெடி இதையும் நிறையா தாட்டி ட்ரா பண்ணியிருக்கோம். பென்டகனோட த இன்டீரியர்ஸ் ஆங்கிள். ஓகேங்களா? அப்படி பென்டகன் இருக்கும், இதோட த இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? 90 டிகிரி. அப்படி இல்லைனா நம்ம n-2 இன்ட்டு 180 டிகிரி போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதை டெரிவ் பண்ணுறப்ப என்ன பென்டகனுக்கு 5 மைனஸ் 3 2 இன்ட்டு 180 டிகிரி, சாரி 5 இன்ட்டு 2 3 இன்ட்டு 180 டிகிரி போட்டிங்க அப்படின்னாவே 540 வரும். ஓகேங்களா? இதெல்லாம் ஈக்குவல், இதெல்லாம் நேம் ஆஃப் தி ட்ரையாங்கிள் தெரியும். ஓகேங்களா? இதில் என்னென்னா 2 சைடு வந்து சேமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் இங்கே இதை மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எவ்வளோ வெர்டிக்கல் ஃபோல்டு ட்ரிம்டு சீட்டுக்கு 5, இதெல்லாம் நம்ம மாதிரி பண்ணி தான் ஆகணும். இது வந்து 90 டிகிரிக்குள்ளே வரதால். ஓகேங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸு. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்டன் ஆங்கிள். ஓகேங்களா? இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி, 180க்கு மேலே 180க்குள்ளே இருக்கும், 90 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்டன் ஆங்கிள். இந்த ஃபார்முலா இன்டீரியர் ஆங்கிளுக்கான ஃபார்முலா தம்பி, ஃபார்முலா வந்து இப்படியே இருக்கலாம். ஓகேங்களா? இதுவும் கரெக்டு தான். ஆர் ஓகேங்களா n-2 180 டிகிரி, இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஹெக்ஸகன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இப்போ தான் சொன்னால. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n+2 180 டிகிரி. ஓகேங்களா? ஹெக்ஸகன்னா ஷேப் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 6 இன்ட்டு 2, ஓகேங்களா, இன்ட்டு 180 டிகிரி. ஓகேங்களா? இது சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வரும். இதை டெரிவ் பண்ணுறப்ப, இதை நம்ம டெரிவ் பண்ணுறப்பங்கன்னா 1440 டிகிரி. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பேஜுமே உங்களை அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.